வெல்கம் டு தமிழன் கைட் யூடியூப் சேனல். நான் காயத்ரி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான எக்ஸாம் ரிசல்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழன் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோவை உடனுக்குடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்ஆர்பி அப்ளிகேஷனுக்கான ரிசல்ட் வந்து என்னைக்கு விட போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா மார்ச் 4ஆம் தேதி வந்து விட போடுறதா சொல்லியிருக்காங்க. இந்த குரூப் டிக்கான லெவல் 1க்கான ரிசல்ட் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா மார்ச் 4ஆம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வந்துச்சுன்னா 10/2/2018 அன்னைக்கு வந்துச்சு. டோட்டலாக எவ்வளோ வேகன்சி சொல்லியிருந்தாங்கன்னா 62,907 வேகன்சி வந்து சொல்லியிருந்தாங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து இந்த குரூப் டி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா ஹெல்ப்பர், ட்ராங்க் மெயின்டெனர், ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட், அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மேன், கேட்மேன், போர்ட்டர், ஹேமல், ஸ்வேப்பர் கம் போர்ட்டர். இந்த போஸ்ட்டுக்காக தான் இந்த குரூப் டி வேகன்சி லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னா 10th முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து 10th ஐடிஐலையும் 60% வந்து மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்கன்னா 18,000 ரூபாய் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. வித் அலவன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டு தான் வந்து மார்ச் 4ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டேஜாக வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு கீழே வந்து மேல் கேண்டிடேட்ஸாக இருந்ததுன்னா அவங்க வந்து 35 கிலோ வெயிட்டை தூக்கிக்கிட்டு 100 மீட்டர் டிஸ்டன்ஸை 2 நிமிஷத்துக்குள்ளே வந்து ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட வெயிட்டை வந்து அவங்க கீழே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சான்ஸ் தான் கொடுப்போன்னு சொல்லியிருந்தாங்க. இதுலேயே வந்து அடுத்த லெவலாக என்ன பண்ணணும்னா 1000 மீட்டரை 4 நிமிஷம் 15 செகண்ட்குள்ளே வந்து ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்ததுன்னா அவங்க வந்து 20 கிலோ வெயிட்டை தூக்கிக்கிட்டு 100 மீட்டர் டிஸ்டன்ஸை 2 நிமிஷத்துக்குள்ளே ஓடணும், வெயிட்டை வந்து கீழே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் ஒரே ஒரு சான்ஸ் தான் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த லெவலாக அவங்க என்ன பண்ணணும்னா 1000 மீட்டர் டிஸ்டன்ஸை 5 நிமிஷம் 40 செகண்ட்குள்ளே ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இதுக்கும் ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெவலுக்கு முன்னாடி இருக்க லெவல் 1 குரூப் டி ரிசல்ட்டு தான் வந்து மார்ச் 4ஆம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மார்ச் எண்டில் இல்லை ஏப்ரல் 1 வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பியில் நிறைய வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நம்ம சேர்த்து பார்த்துருவோம். இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அதாவது என்டிபிசி கீழே வந்து 35,277 போஸ்டிங்க்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 12th முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா மார்ச் 1ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. என்னைக்கு வந்து முடியுதுன்னா மார்ச் 31ஆம் தேதி முடியுது. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லெவல் 1 போஸ்ட்டுக்கு வந்து 1 lakh வேகன்சி வந்து கேட்க போகிறாங்க. இதுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா மார்ச் 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து பாராமெடிக்கல் ஸ்டாஃபுக்கு வந்து 10,000 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா மார்ச் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஐசோலேட்டட் கேட்டகரிக்கு கீழவும் 10,000 போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்னைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா மார்ச் 8ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த எல்லா ஜாபோட நோட்டிஃபிகேஷனும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் கீழே வருவீங்களோ அந்தந்த குவாலிஃபிகேஷன் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன் கீழே வரணுன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளையை கொடுப்போம். நன்றி.